வடமாநில தேர்தலில் பாஜக வாஷ் அவுட், படுதோல்வியை தந்த கரப்பான்பூச்சி மாணவர்கள். முகமது ஜுனைதை தொடர்ந்து பலர் மீது நடத்தப்படும் விசாரணை, உணவு கொடுப்பவர்களை ஒட்டுமொத்தமாக முடிக்க பார்க்கும் திட்டம், மீண்டும் விஷத்தை கக்கிய பாஜக அமைச்சர், மொத்தமாக பதிலடி கொடுக்கும் வடமாநில மக்கள்கள். இது போல இன்னைக்கு கால அரசியல்ல நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை உண்மை தன்மையோடு போட்டோ ஆதாரங்கள், வீடியோ ஆதாரங்களோடு தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவியை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்யாதவங்க சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்க. உண்மையை உடனுக்குடன் தெரிந்து கொள்வோம். இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய தலைப்புச் செய்தி பரபரப்பா பேசப்படுது. சொல்லப்போனா இந்திய மக்களுக்கு அது பெரிய மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கு. அப்படி என்ன செய்தின்னு தானே கேட்குறீங்க? இன்னைக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் 3 மாநிலங்கள்ல நடந்துச்சு. அதுல 2 மாநிலங்கள்ல பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்கு. இது நிச்சயமாக ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி தான். 3 மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீகார், குஜராத், மத்திய பிரதேஷ். இதுல குஜராத்தில் பாஜக வென்றிருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சாலும் அது பெரிய அளவுல கணிசமான ஓட்டுக்களை இன்னைக்கு இழந்திருக்கு. அதே போல பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அடியை அது சந்திச்சிருக்கு. மத்திய பிரதேசத்துல அதுவும் ஒரு பெரிய அடியை சந்திச்சிருக்கு. மத்திய பிரதேசத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்று இருக்குது. பீகார்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. காங்கிரஸ் அதே போல மத்திய பிரதேசத்துல ஒரு வெற்றி பெற்று இருக்குது. இதை நம்ம குறிப்பா பீகாரை பத்தி இங்க சுருக்கமா பார்ப்போம். பீகாரை பொறுத்த வரைக்கும் 1995 இருந்து பாஜகவுடைய கோட்டையா இருக்கு. அந்த கோட்டையில இன்னைக்கு மிகப்பெரிய ஓட்டையை போட்டு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சுராஜ் என்று சொல்லக்கூடிய கட்சி சிறிய அளவு தான் ஆரம்பிச்சு ஒரு பயணத்துல இருந்தாரு. ஆனால் மக்கள் செல்வாக்கு அதிகமா கிடைச்சனால இன்னைக்கு அவருக்கு ஒரு சாத்தியமான வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த கட்சிக்காரர்கள் பெரிய அளவில் கொண்டாடுறாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 30 ஆண்டுகள் 95 ஆரம்பிச்சது இதுவரையும் பாஜகவை ஒழிக்க முடியல. ஆனால் இன்னைக்கு இது ஒழிக்கப்பட்டிருக்கு. அப்ப நிச்சயமாக இது இந்தியா முழுக்க கொண்டாடப்படக்கூடிய செய்தியாக தான் காணப்படுது. இதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். சரி, இந்த எலெக்ஷன்ல இப்படி ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. பாஜக 2 இடத்துல விழுந்திருக்கு. குஜராத்ல கணிசமான ஓட்டுக்களை இழந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்தியாவில் அப்படி என்ன மாற்றம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்தியாவில் இன்னைக்கு ஒரு மாணவர் எழுச்சி நடந்துட்டு இருக்கு. அது யார் மூலம் நடந்தா என்ன, அந்த எழுச்சிக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கணும். கரப்பான்பூச்சி கட்சி ஆரம்பிக்கப்பட்டு மில்லியன் கணக்கில் அதோடைய ஃபாலோவர்ஸ் அள்ளிட்டு இருந்துச்சு. இது என்னடா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போது நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த தாக்கம் பெரிய அம்பேத்கருடைய புத்தகத்தை தூக்கிட்டு வராரு. தூக்கிட்டு வந்து அதோடைய தலைவர் இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்திருக்கிறார். டெல்லியில உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 30 நாளுக்கு மேல இந்த போராட்டம் என்பது நடந்துட்டு இருந்துச்சு. உண்ணாவிரத போராட்டம் என்று பல கட்ட அடிப்படையில் நடந்துட்டு இருந்துச்சு. அதோடைய தாக்கம் தான் இன்னைக்கு இந்த தேர்தலில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் அரசியல் வல்லுநருடைய கருத்தா காணப்படுது. ஏனென்றால் அந்த போராட்டம் வலுவான கோரிக்கைகளை முன் வச்சுச்சு. குறிப்பாக கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிறது அடிப்படை நோக்கமா இருந்துச்சு. அதற்கடுத்து பல்வேறு விஷயங்கள் அவங்க முன்வைத்தாங்க. இதற்கு மாணவர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டாங்க. இதுல நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். அன்னைக்கு நீங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி, நீங்கெல்லாம் என்ன பண்றீங்க, நீங்கெல்லாம் லாக்கியே கிடையாது, நீங்கெல்லாம் உங்களுக்குலாம் வேலையே இல்லை, சும்மா சுத்திட்டு இருக்கீங்கன்னு ஒரு நீதிபதி சொன்னார். அதற்கு எதிராக கிளர்ச்சி ஆச்சு இல்லை. அந்த கிளர்ச்சி தான் இன்னைக்கு மாணவர்களை அடுத்தடுத்து தூண்டிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாஜகவுடைய எம்பி ரமேஷ் பிதூரி அவரு மீண்டும் ஒரு சர்ச்சை கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. இது அந்த நீதிபதியுடைய கருத்தை ஒட்டி தான் வருது. என்ன சொல்றாருன்னா, பஞ்சர் கடை வச்சிருக்காங்கல்ல, பஞ்சர் கடை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய வேலை இல்லாத மாணவர்கள் தான் இந்த போராட்டத்துக்கு அடிப்படை காரணம். வேலை வெட்டி இல்லாமல் இந்த போராட்டத்தில் இருக்கிறாங்க. இது தேச நலனுக்காகவோ தேச முன்னேற்றத்திற்காகவோ ஆர்ப்பாட்டம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அவதூறா அந்த ரமேஷ் பித்ரி பேசியிருக்கிறாரு. இந்த ரமேஷ் பித்ரி என்று சொல்லக்கூடிய அயோக்கியர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்றேன்னா, இவர் புதிய நாடாளுமன்றம் 2023 கட்டப்பட்ட சமயத்துல அந்த நாடாளுமன்றத்துல பகுஜன் சமாஜ் கட்சியுடைய டேனிஷ் அலி என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பி அவருக்கு எதிராக அந்த நாடாளுமன்றத்தில் அமர்ந்து கொண்டே அவதூறான கருத்துக்கள் பச்சையா கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி பேசினாரு. அந்த சமயத்துல அவை குறிப்பிலிருந்து அது நீக்கப்பட்டது. அந்த அளவு முஸ்லிம் விரோதத்தன்மையில செயல்படக்கூடியவர். இந்த சப்ஜெக்டை பஞ்சர் ஓட்டக்கூடிய வேலை செய்யக்கூடிய தகப்பனுடைய பிள்ளைகள், மகன்கள், பிள்ளைகள் தான் இதை வந்து வேலை இல்லாமல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பஞ்சர் கடை செய்யக்கூடிய தொழிலை கேவலப்படுத்திட்டு இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, பீகாரை சுற்றி பஞ்சர் தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமாக முஸ்லீமா இருக்கிறாங்க. நீங்க யோசிக்கணும், வார்த்தைக்கு பின்னாடி இஸ்லாமிய வெறுப்பு எந்தெந்த அடிப்படையில கக்கப்படுது அப்படிங்கிறதையும் இங்க நம்ம தெளிவா பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, இந்த மாணவர் போராட்டம் தான் இன்னைக்கு இந்த தேர்தலுடைய ரிசல்ட்டா இருக்கு. இறைவன் நாடினால் இந்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் இதே நாடாளுமன்ற தேர்தலில் இந்த இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவாங்க. அதற்கான முன்னுதாரணம் தான் இன்னைக்கு பீகார், குஜராத், மத்திய பிரதேச எலெக்ஷனுடைய ரிசல்ட்டா இருக்கு அப்படிங்கிறதான் உள்ளளவு சந்தோஷம். ஸ்வீட் எடு கொண்டாடுங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த மாணவர் போராட்டத்துக்கு வருவோம். இந்த மாணவர் போராட்டத்தை நான் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு விதை அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல. இந்த மாணவர் போராட்டத்துல
முஸ்லிம்கள் குறிவைக்கப்படுகிறார்கள் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக முகமது ஜுனைத் மாலிக், நீங்க இந்த செய்தியை நிச்சயமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அற்புதமான மனிதர். அவர் இன்னைக்கு நேத்து கிடையாது, பல ஆண்டுகளாக அவர் இப்ப எளிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு உணவையும் அவங்களுக்கான தண்ணீர் தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் மேல ஒரு அவதூறை பரப்பினாங்க. என்னன்னா, அவர் இந்த போராட்டத்துல தண்ணி இதெல்லாம் கொடுக்கறது சும்மா கிடையாது. அவர் ஏதோ ஒரு தீய சக்தியிலிருந்து, ஏதோ ஒரு தீவிரவாத பின்னணியிலிருந்து அவர் இந்த ஆர்கனைட்டை உருவாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு முகமது ஜுனைத் மேல பழி சொன்னாங்க. ஆனால் முகமது ஜுனைத் அதை ஆதாரப்பூர்வமாக நான் உடைக்கிறேன்னு நீதிமன்றத்தை நாடினாரு. இன்னைக்கு அதற்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கு. அவர் தெளிவா சொல்றாரு, நான் என்ன பண்றேன், எனது வீட்டில இருந்து இந்த போராட்டத்திற்கு உணவை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட 2 to 6 மணி நேரம் நான் விசாரிக்கப்பட்டேன். அதற்கப்புறம் ஒரு இடத்துல இறக்கப்பட்டேன். நான் மட்டும் கிடையாது, என் குடும்பத்தை சார்ந்தவர்கள், என் உறவினர்கள், என் சொந்தங்கள், என் நண்பர்கள் எல்லாருமே விசாரணைக்கு உள்ளாக்கப்பட்டோம். இப்படிப்பட்ட மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க. எங்களது அடிப்படை உரிமையா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் பறிச்சு என்ற விசாரணை முன்வைத்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அடுக்கடுக்கான தகவல்களை கொடுக்குறாங்க. இன்னும் கூடுதலா சொல்றாரு, இந்த விசாரணையில என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா? உனக்கு உணவு எங்கிருந்து வந்துச்சு, உனக்கு யார் உதவி செஞ்சா, இதுக்கு பின்னாடி என்ன ஆர்கனைட் இருக்கு, நீ எந்த நோக்கத்துக்காக செய்றேன்னு சொல்லிட்டு அவ்வளவு கேள்விகளை எழுப்புனாங்க. ஆனால் இதற்கு எதுக்குமே அவங்கள்ட்ட ஆதாரம் கிடையாது. அப்ப இந்த வழக்கை நம்ம இப்ப கையில் எடுத்தோம்னா, இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுது. விசாரிக்கப்படக்கூடிய சமயத்தில் இதற்கான எந்த ஆதாரங்களும் இதுவரையும் நிரூபிக்கப்படல. முகமது ஜுனைத் இந்த அடிப்படையில தான் இந்த உதவி செஞ்சாரு, இந்த தீய எண்ணத்துல தான் பண்ணாருங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இன்னைக்கு கிடைக்கல. இதனால இந்த வழக்கு கிட்டத்தட்ட இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் தள்ளுபடி செய்யக்கூடிய சூழல் இருக்கு. ஏன்னா ஆதாரம் இல்லை. இவங்க என்ன பண்றாங்க, வேணுமென்றே அதை கட்டமைக்கிறார்கள். ஒரு போராட்டம் நடக்குது, அத முஸ்லீம் எந்த அடிப்படையில போய் நின்னாலும் சரி அவன் குறிவைக்கப்படுகிறான். தப்லீக் ஜமாத்துடைய இந்த கொரோனா இஷ்யூ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் எவ்வளவோ நலவு செய்கிறார்கள். அவங்களை கொண்டு இந்த தேசத்திற்கே விரோதிகளாக காட்டினாங்க. அதே போலத்தான் ஒரு முஸ்லீம் நல்லெண்ணத்தின் அடிப்படையில இன்னைக்கு உதவனா கூட அவன் தீவிரவாதியாக இன்னைக்கு கற்பிக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல தான் இன்னைக்கு நான் சொல்றேன், இது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை இல்லை, எல்லா மக்களுக்குமான பிரச்சனை. ஏன்னா இந்த உணவு கொடுத்த முகமது ஜுனைதை குறி வச்சாங்கல்ல, இன்னைக்கு பொதுமக்களை, உங்களுக்கு தெரியும், இந்த ஜந்தர் மந்தர்ல நடந்த 30 நாள் ஆர்ப்பாட்டத்துல இந்தியா அல்லது உலகம் முழுக்க பல்வேறு ஆர்டர் வந்திருக்காமா. உணவு ஆர்டர் தொடர்ந்து வந்துட்டே இருக்குது. ஜொமேட்டோ, ஜூயின் பல ஆர்டர்கள் வருது. அந்த உணவை மக்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அந்த போராட்டங்களை நடத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எப்படின்னா, அந்த உணவு கொடுத்தாங்க பாத்தீங்களா, காஃபி ஷாப்பு, இன்னும் உணவகங்கள், இன்னும் என்னென்ன இடங்கள் உணவு கொடுக்கக்கூடிய இடங்கள் இருக்கோ எல்லா இடங்கள்லையும் போய் இன்னைக்கு பெரிய என்கொயரி பண்றாங்க. என்ன என்கொயரி? உனக்கு யார் உணவு கொடுக்க சொன்னது, இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்கா, எந்தெந்த அமைப்புகள் இருக்கான்னு பல விசாரணை. அதுலயும் பாருங்க, பல்வேறு முஸ்லிம்கள், குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஜாகிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், இன்னும் பல்வேறு முஸ்லிம்கள், ஜக்கரி என்று சொல்லக்கூடிய மற்றொரு நபர், இவர்களை பர்டிகுலரா என்கொயரி பண்றாங்க. அதாவது எந்த உணவகத்துல இருந்து அதிகமான உணவு போயிருக்கோ அவர்களை கூறி வச்சு என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, பாஜக பச்சோந்தித்தனம் காட்டுது. இந்த விசாரணை எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் சிஜேபியுடைய தலைவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த போராட்டத்தில் அவர் வைத்த கோரிக்கை தர்மேந்திர பிரசாத் பதவி விலகணும், இந்தியா முழுக்க நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டங்கள்ல பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் எல்லாமே தள்ளுபடி செய்யணும்னு சொன்னாரா இல்லையா? அதை அப்படியே ஜேபி நட்டா கேட்டார். கேட்டு நீதிபதியிட்ட சொல்றாரு, வாக்குமூலம் கொடுக்கிறாரு, யார் மேலேயும் வழக்கு இருக்கக்கூடாதுன்னு உத்தரவாதம் கொடுத்தாரு. அப்படி வாக்குறுதி உத்தரவாதம் கொடுத்தும் இன்னைக்கு விசாரிக்கப்படுறாங்க அப்படின்னா இவருடைய இரட்டை நாடகம் புரியுதா? ஒரு பக்கம் அப்படி பேசுறது, இன்னொரு பக்கம் இதோடைய வலைவீச்சுல முஸ்லீம்களை தோண்டி தோண்டி எடுப்பது அப்படிங்கிற நிலையில போறாங்க. இது வெறும் நான் சொன்ன மாதிரி முஸ்லீம் பிரச்சனை இல்லை, எல்லா மக்களுக்குமான பிரச்சனை. ஏனென்றால் இந்த போராட்டத்துக்கு உதவிய எல்லா முஸ்லீம், இந்து, கிறிஸ்தவர்கள் அனைத்து நபர்களும் இன்னைக்கு விசாரிக்கப்படுறாங்க. இதுல பெண்கள் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும். பெண்களுடைய முகநூல் பக்கங்களை இன்னைக்கு சங்கிகள் ஹேக் பண்றாங்க. அவர்கள் போராட்டத்தில் போட்ட வீடியோக்களை பயன்படுத்தி அவங்களுடைய மொபைல் நம்பர், அவங்களுடைய விலாசம் என்று எல்லாத்தையும் பப்ளிக்கா போட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். 3 மாநில தேர்தலில் ஒரு பெரிய வெற்றி, 2 வெற்றி நான் சொன்னேன். அது வட மாநிலங்கள்ல நம்ம எப்படி சொல்லிட்டு இருந்தோம், அவங்கள பீடா வாயனுங்க, அவனுங்களுக்கு அறிவே இல்லை, அரசியல் ஞானமே இல்லை நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வட மாநிலம் வென்றது, பாஜக வீழ்த்த துணிந்து நின்றது. ஆனால் தென் மாநிலம் தமிழ்நாடு சந்தி சிரிச்சுட்டு நிற்குது. இன்னைக்கு டிவிகே ஆட்சியில உடைய அவலங்களை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அடிப்படை அறிவில்லாத நிலையில இன்னைக்கு இந்த ஆட்சி செயல்பட்டு இருக்கு. ஜென்சி புரட்சி என்பது நான் சொல்லுவேன் வட மாநிலத்தில் நடக்குது. அறிவார்ந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் கொண்டாடக்கூடிய தமிழ்நாட்டில் அந்த ஜென்சி புரட்சி என்பது உண்மையா நடக்கல. டிவிகே மூலம் நடத்தக்கூடிய ஜென்சி புரட்சி என்பது முட்டாள்தனமானது. அது பாஜகவுடைய சார்பு நிலையிலிருந்து தான் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் வெளிப்படுது. ஸோ அதனால ஜென்சி புரட்சிங்கிறது இன்னைக்கு வட மாநிலத்தில் நடக்குது, தென் மாநிலத்தில் நடந்திருக்கணும். இன்னும் வரக்கூடிய காலங்களில் தென் மாநிலத்தில் மாணவர் புரட்சி வெடிக்க வேண்டும். இது போன்ற டிவிக்கு சார்புடைய நிலையிலிருந்து, அறிவுகட்ட நிலையிலிருந்து செயல்படக்கூடிய கருத்துக்களை நம்ம உடைக்கணும் அப்படிங்கிறதா எனது
ஆசையாகவும் உங்களது நோக்கமாகவும் இருக்கணுங்கிறது எனது கருத்தாக காணப்படுகிறது. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காமல் நமது பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை ஷேர் செய்ய தொடர்ந்து இணைந்திருப்போம்.